ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், இப்படி நேம்ஸ் வந்து டபுள் நேம் இருக்குது. நம்ம அதுக்கு வந்து கேபிட்டல் அல்லது சிமோல் இல்லாட்டி ஃபுல்லாக கேபிட்டலில் இருக்குது. இதை வந்து நம்ம எப்படி ப்ராப்பராக டைப் பண்ணுறது, அது சம்மந்தமாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ ஈக்குவல் அடிங்க. ஈக்குவல் அடிச்சுட்டு இப்போ எல்லாம் வந்து உங்களுக்கு கேபிட்டலாக வேணுமாண்டா அப்பர் அந்த டைப் பண்ணிவிட்டு பிறகு தேவையான கொலமை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்டர் பண்ணிங்கன்னு சொன்னால் அது வந்து உங்களுக்கு வந்து அப்பராக வந்துடும். பிறகு வந்து அப்பர் ஆயிடும். பிறகு ப்ளஸ் ஐக்கன் எடுத்து ஃபுல்லாக அழுத்துட்டிங்களா இருந்தால் எல்லாமே உங்களுக்கு அதே மாதிரி அப்பரில் வந்துடும். இதே மாதிரி லோவரில் வரணுமா இருந்தால் ஈக்குவல் கொடுத்துட்டு லோவர் டைப் பண்ணி ப்ராக்கெட் க்ளோஸ். இப்போ செலக்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணிங்களா இருந்தால் இது வந்து உங்களுக்கு லோவர் கேஸில் வந்துடும். திரும்ப அதே மாதிரி இதை ப்ளஸ் எடுத்துட்டிங்கன்னா அதுவும் அப்படி வந்துடும். அடுத்தது வந்து ப்ராப்பர். அதே மாதிரி ஈக்குவல் கொடுத்துட்டு தேவையான செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுங்கள். ப்ராப்பராக உங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் அதே மாதிரி ப்ளஸ் ஐக்கனை கொடுத்து எடுத்துட்டிங்கன்னா அது உங்களுக்கு ப்ராப்பராக டைப் ஆகிடும். இப்படி நீங்கள் வந்து உங்களுக்கு ஃபோண்டை வந்து தேவையான மாதிரி நீங்கள் மாற்றி யூஸ் பண்ணிக்கொள்ள. இதுபோல் பல சுவாரஸ்யமான எக்ஸல் பற்றிய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பார்க்கணுமா இருந்தால் நம்மளோட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.